கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஏதாவது வழி இருக்குதுங்களா? கடன்பட்டார் நெஞ்சை போல் கலங்கினான் ஈழவேந்தன்னு கம்பனே ராமாயணத்தில் அழகாக பாடியிருக்கிறாருங்க. மாமன்னனை கூட மயக்கி விடலாம் இந்த கடனால், மாமன்னன் கூட மண்ணை கவிழ்ந்து விட முடியும் இந்த கடனால். அதனால தாங்க கடன்பட்டவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கவலையோடு இருப்பாங்க. கடன் இருக்குதே, வட்டி இருக்குதே, நம்ம கட்டணுமே, நாம் சேர்த்து வச்சுருக்கிற இந்த மரியாதை கௌரவத்தை நாம் இழந்துடக்கூடாதே, மாதம் மாதம் நாம் ஒழுங்காக கட்டினாதானே நமக்கு அடுத்தது லோன் கிடைக்கும், இல்லை அடுத்தது நமக்கு நிம்மதி இருக்கும், சுமஞ்சிடக்கூடாதே அப்படிங்கிற மாதிரியாக ஒரு மாதிரி கவலைப்படுறவங்க எல்லாமே இருக்காங்கங்க. லக்னத்துக்கு 6ஆம் இடம் கடன், ரோகம், ருணம், சத்துருஸ்தானம்ங்கிறது 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல குரு இருந்தாலோ 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலோ தொடர்ந்து கடன் இருக்கும். புதன் இருந்தாலும் வியாபாரத்தின் பொருட்டு வாங்கி போட்டு ஏமாற வேண்டியிருக்கும். சந்திரன், தேய்பிரை சந்திரன் 6ஆம் இடத்துல இருந்தால் ரொம்ப நல்லது. எல்லா வகையிலுமே ஜெயிச்சிட முடியும். எதிரிகள், கடன் பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே கடந்து முன்னேறிட முடியும். இந்த கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஏதாவது வழி இருக்குதுங்களா? கோதுமை மாவு அது கொஞ்சம் எடுத்துங்க, அதை உருட்டுங்க. 7 அல்லது 14 உருண்டைகளாக அதை உருட்டுறது நல்லதுங்க. வன்னி மரக்குச்சி, அப்படி இல்லைன்னா மாதுளை மரம் இருக்கு இல்லைங்களா, மாதுளம்பழம், அதனுடைய குச்சி, அந்த மாதுளை மரத்தினுடைய குச்சி, இந்த 2 குச்சியில் ஏதாவது ஒரு குச்சியால் குங்குமத்தை கொஞ்சம் தண்ணீர் விட்டு லேசாக கரைச்சிக்கிட்டு அந்த குச்சியால் அந்த உருண்டையில் ஸ்ரீம் அப்படின்னு எழுதணுங்க. அந்த ஸ்ரீம்னு எழுதி அந்த உருண்டையை எடுத்துகிட்டு போயிட்டு குளத்தில் இல்லைன்னா ஆற்றுல இல்லைன்னா ஓடையில் ஓடுற தண்ணியில் நாம் மீன்களுக்கு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மாதிரி போடுவதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வருமானமும் வர ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு வழியில் குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கிற தடங்கல்கள் அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ளார தனத்தை நம்ம வரவழைக்கணும். அதுதான் அந்த தன பிராப்தம். அதை வரவழைச்சாதான் அடுத்தது எல்லாங்களுமே நல்லது நடக்கும். அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக வீட்டுக்குள்ளார பணவரவு நல்லாயிருக்கும். செய்கிற தொழிலில் ஒரு வளர்ச்சி கிடைக்கும். கூடுதலான லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அந்த வன்னி மரக்குச்சி, அதுக்கு அடுத்தது மாதுளை மரத்தினுடைய குச்சி, இந்த 2 குச்சிக்கும் ஒரு தனித்த ஒரு சக்தி எல்லாமே உண்டு. அதே மாதிரி கோதுமை மாவு, ஏன்னா சூரியனுக்கு நம்ம கோதுமையை சொல்கிறோம். அந்த கோதுமை மாவை உருண்டையாக உருட்டி அதில் அந்த குங்குமத்தால் ஸ்ரீம்னு எழுதி அதை தண்ணியில் விடும் பொழுது நிச்சயமாக நம்முடைய பணப்பிரச்சனை தீரும், கடன் பிரச்சனை தீரும், சிக்கனமாக நாம் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பும் வரும். வருமானமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பொதுவாக 6ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சுபகிரகம் உள்ளவங்க, குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன், இதெல்லாம் இருக்கிறவங்க யாருக்கும் கடன் தரக்கூடாது. ஏன்னா கொடுத்தீங்கன்னா அது மறுபடியும் திரும்பி வராது. அதையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிறது நல்லதுங்க. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலமாக கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து எல்லா வகையிலும் சந்தோஷமாக இருப்போம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியையும் எல்லா வகையிலும் நிம்மதியையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.